نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَلَقَدْ أَنزَلْنَا إِلَيْكَ آيَاتٍ بَيِّنَاتٍ وَمَا يَكْفُرُ بِهَا إِلَّا الْفَاسِقُونَ أَوَكُلَّمَا عَاهَدُوا عَهْدًا نَبَذَهُ فَرِيقٌ مِّنْهُمْ بَلْ أَكْثَرُهُمْ لَا يُؤْمِنُونَ. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நபியே, உங்களுக்கு நாம் தெளிவான அத்தாட்சிகளை ஆயத்துகளை இறக்கி வைத்திருக்கிறோம். இதை பாவிகளை தவிர வேறு யாரும் மறுக்க மாட்டார்கள். அவர்கள் ஏற்கனவே அவர்கள் செய்த ஒப்பந்தங்களை, அதாவது யூதர்கள், அவர்களிலிருந்து ஒரு பிரிவினர் அந்த ஒப்பந்தங்களை எல்லாம் தூக்கி எறியவில்லையா? உண்மையிலேயே அவர்களில் அதிகமானவர்கள் ஈமான் கொள்ளாமல் இருக்கிறார்கள், ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, இப்னு சூரியா என்பவன் ஒரு யூத அறிஞர். அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்டான், நீங்கள் உங்களுடைய நபித்துவத்தை, தூதுத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும் விதத்தில் ஏதாவது ஒரு அடையாளத்தை கொண்டு, அத்தாட்சிகளை கொண்டு நீங்கள் நிரூபிக்க வேண்டும். நீங்கள் அப்படிப்பட்ட எந்த ஒரு அத்தாட்சியும் கொண்டு வரவில்லையே. நாங்கள் அறிந்து கொள்ளும் விதத்தில் எந்த அத்தாட்சிகளையும் நீங்கள் கொண்டு வரவில்லையே என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து கேட்டார். அதற்குத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தை நபி அவர்களுக்கு இறக்கி அருளினான். நபியே, உங்களிடத்தில் நாம் தெளிவான ஆயத்துகளை, அத்தாட்சிகளை உங்களுக்கு நாம் இறக்கி விட்டோம். அதை பாவிகள் மறுக்கத்தான் செய்வார்கள். நீங்கள் எத்தனை அத்தாட்சிகளை கொண்டு வந்தாலும் அதை அவர்கள் மறுக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். யகூதிகள் நாம் ஏற்கனவே இதற்கு முன்னால் அறிந்திருக்கிறோம். யூதர்கள் எப்பொழுதுமே தாங்கள் செய்த ஒப்பந்தங்களை அவர்கள் நிறைவேற்றியதில்லை. அவங்க செய்து கொண்ட ஒப்பந்தங்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்து அவங்க என்ன ஒப்பந்தம் செஞ்சாலும் அதை நிறைவேற்ற மாட்டார்கள். அதே மாதிரி அவர்களுக்கு எத்தனை ஆயத்துகளை, அத்தாட்சிகளை கொண்டு வந்து காட்டினாலும் அவர்கள் சீக்கிரமாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படிங்கிறது நாம் இதற்கு முன்னால் தொடர்ந்து நாம் அதை அறிந்து வருகிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌராத்தை வாங்கிட்டு வந்தாங்க, அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்க. நாங்கள் அல்லாஹ்வை பார்க்கணுன்றாங்க, அல்லாஹ்ட்ட பேசணுன்றாங்க, இப்படியெல்லாம் சொன்னாங்க. ஒவ்வொன்றா சொல்லி அதை தட்டி கழிச்சுக்கிட்டே தான் வந்தாங்க. இப்போ நபியிடத்துல அதை தான் சொல்கிறாங்க, நாங்கள் அறிந்து கொள்கிற மாதிரி எந்த அத்தாட்சிகளையும் கொண்டு வரலையே, நீங்கள் எங்களுக்கு விளங்குற மாதிரி எந்த அத்தாட்சியும் கொண்டு வரலையேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நிறைய அத்தாட்சிகள்லாம் நம்ம இறக்கிட்டோம். அவங்க எதை சொன்னாலும் என்ன செய்வாங்க, மறுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுடைய பழக்கமே என்னதான், ஒப்பந்தம் செஞ்சால் அதை மீறுவது, அந்த ஒப்பந்தங்களை முறிப்பது. இது அவங்களுடைய இரத்தத்தில் ஊறி போன ஒரு பழக்கமாக இருக்கிறது, யூதர்களுடைய பழக்கமாக இருக்கிறது. அப்போ ஒரு தூதரை, மகத்துவமான இறுதி தூதரை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். குர்ஆனை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதனுடைய அத்தாட்சியில் குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கிறது. அந்த குர்ஆன் தௌராத்தை உண்மைப்படுத்துது. குர்ஆன் தௌராத் அவர்களுடைய வேதம் தௌராத். அந்த தௌராத் மூசா அலைஹிஸ்ஸலாம் வரப்பட்ட வேதம் தான் அப்படிங்கிறதையும் சொல்லுது. இன்னும் அந்த தௌராத்தில் கடைசி நபி வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தௌராத் எங்களுடைய வேதம் என்று பெருமையாக இவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் அந்த தௌராத்தை இவங்க பின்பற்றினாங்களா? பின்பற்றலை. தௌராத்தை சரியாக முறையாக அவர்கள் பின்பற்றலை.
அதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி அவர்களுக்கு ஆறுதல் கூறும் விதமாக சொல்கிறார். நபியை நீங்கள் ரொம்ப இவர்கள் ஈமான் கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, ஆதாரத்துக்கு மேலே ஆதாரம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள்லாம் ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை. அல்லாஹ் சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அவக்குள்ளமா ஆஹது அஹ்தன் நபதஹு ஃபரீக்கும் மின்ஹும், அவர்கள் ஏற்கனவே ஒப்பந்தங்கள்லாம் செஞ்சு அந்த ஒப்பந்தத்தை எல்லாம் அவர்களிருந்து ஒரு பிரிவினர் தூக்கி எறியவில்லையா? அதனால் அவர்கள் அதிகமானவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபி அவர்களுக்கு இது ஒரு ஆறுதலுக்காக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதை பொருட்படுத்தாதீங்க. அவங்க உங்களை புறக்கணிக்கிறாங்க, மாறு செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இப்போ அதை பொருட்படுத்த வேண்டாம், அதை விட்டுருங்க அப்படின்ட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார். அப்போ அல்லாஹ் அடுத்து என்ன சொன்னால், அவர்கள் அதிகமானவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். ஏன் அதிகமானவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் சொன்னால் அவர்கள் சில பேர் ஈமான் கொண்டு விட்டார்கள். யகூதிகளில் ஒரு சில பேர் குறைவான நபர்கள் ஈமான் கொண்டிருந்தார்கள். ஆனால் இவர்கள் அதிகமானவங்க ஈமான் கொள்ளலை. அப்போ யூதர்களுடைய பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் வாக்கை மீறுவது. அது அவங்களுக்கு சர்வசாதாரணம். வாக்குறுதியை மீறுறதுங்கிறது யூதர்களிடத்தில் சர்வசாதாரணம். மேலும் அவர்கள் அதை ஒரு குற்றமாகவே நினைக்க மாட்டாங்க. வாக்குக்கு மாறு செய்கிறத குற்றமாகவே நினைக்க மாட்டாங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸான்னு ஒரு ஹதீஸில் சொன்னாங்க. முனாஃபிக்குகளுடைய அடையாளம் 3ன்னு சொல்லி அதில் ஒன்றுன்னு சொன்னால் வாக்கு கொடுத்தால் மீறுவது. அப்போ அந்த யூதர்களில் இருந்த முனாஃபிக்குகள் எல்லாம் இந்த தன்மை உடையவர்களாக இருந்ததுனால தான் நபி அவங்க சொன்னாங்க, முனாஃபிக்குகளுடைய அடையாளங்களில் அது ஒன்று, வாக்கு கொடுத்தா மீறுறது. வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டாங்க. சும்மா வாக்குறுதியை அள்ளி வீசுவாங்க, ஆனால் நிறைவேற்ற மாட்டாங்க. ஒரு விஷயத்தை நாளைக்கு தர்றேன், நாளைக்கு செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் செய்ய மாட்டாங்க. இப்படியே தள்ளி போட்டுக்கொண்டே செல்லக்கூடியவர்கள். அப்போ இந்த யூதர்கள் எப்போ தௌராத்தையே அவர்கள் முழுமையாக ஈமான் கொள்ளலை, உருப்படியாக ஈமான் கொள்ளலை, தௌராத்தின்படியே அமல் செய்யலை. தௌராத்தின்படியே தங்களுடைய வேதம் என்று சொல்லக்கூடிய, தங்களுடைய வேதம் என்று பெருமையாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அந்த தௌராத்தையே முழுமையாக அவங்க நம்பலை. அந்த தௌராத்தின்படியே முழுமையாக அமல் செய்யாத பொழுது அதையே அவர்கள் அந்த தௌராத்தின்படி அமல் செய்யாமல் இருப்பதையே குற்றம் என்று கருதாத பொழுது இவங்க குர்ஆனை பின்பற்றுவாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? அவர்கள் எப்படி பின்பற்றுவாங்க, எப்படி சொல்ல முடியும்? அதனால் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அவங்க நீங்கள் இதை பொருட்படுத்த வேண்டாம், ரொம்ப பெருசாக கருதி கொள்ள வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்கிறான், வலம்மா ஜாஹும் ரசூலும் மின் இந்தில்லாஹி முஸத்திகுன், அவர்களிடத்தில் ரசூல் அல்லாஹுடைய புறத்திலிருந்து ரசூல் வந்த பொழுது, முஸத்திகுன் அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாங்க? உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக, லிமாமாகும் அவர்களுடன் உள்ள ஒன்றை உண்மைப்படுத்தக்கூடிய ரசூல் வந்த பொழுது, அவர்களிடத்தில் உள்ளதை உண்மைப்படுத்தக்கூடிய ரசூல், அதாவது தௌராத்தை உண்மைப்படுத்தக்கூடிய ரசூல் அவர்களிடத்தில் வந்த பொழுது, நபத ஃபரீக்கும் மினல்லதீன ஊத்துல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் ஒரு பிரிவினர்கள் அதை தூக்கி எறிந்து விட்டார்கள். அந்த வேதத்தை எல்லாம், அந்த ரசூலையும் தூக்கி எறிந்து விட்டார்கள், அவர்களுக்கு எழுதப்பட்ட வேதத்தையும் தூக்கி எறிந்து விட்டார்கள். கிதாப் அல்லாஹ்வுடைய வேதத்தை வரா துஹூரிஹிம் தங்களுடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விட்டார்கள், அதாவது புறக்கணிச்சிட்டாங்க. கஅன்னஹும் லா யஅலமூன், அவர்கள் எதுவுமே தெரியாததை போல அதை புறக்கணிச்சிட்டாங்க. இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாத மாதிரி புறக்கணிச்சிட்டாங்க. உண்மையிலேயே அவர்கள் அதை பற்றி தெரிந்து வைத்திருந்தார்கள். காரணம் தௌராத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள் என்றும் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன் அருளப்படும் என்றும் தௌராத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி தௌராத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருந்தும் கூட எதுவுமே தெரியாத மாதிரி இதை என்ன செஞ்சாங்க? இந்த குர்ஆனை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். சொல்லிவிட்டு அடுத்ததாக அந்த யூதர்களுடைய அதாவது தீய பழக்கங்கள், அவருடைய தீய செயல்கள், அவருடைய குணங்கள், இவைகளைத்தான் இதுவரை சொல்லிக்கிட்டு வரான். யூதர்களுடைய அந்த பழக்க வழக்கங்களை, தீய செயல்களை, அவர்களுடைய அந்த கெட்ட பழக்கங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வர்றான். வரும்பொழுது இங்கே இடையில அடுத்ததாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை அல்லாஹ் சுட்டி காட்டி அந்த யூதர்களிடத்திலிருந்து அந்த கெட்ட பழக்கங்களில் ஒரு பழக்கத்தையும் இங்கேயும் சுட்டி காட்ட விரும்புகிறான்.
அதனால இடையில சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி ஒரு விஷயத்தங்க அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் நடந்த நிகழ்ச்சியை அடிப்படையாக வைத்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது மதீனாவினுடைய யூதர்களுக்கு மத்தியில் சிஹிர்னு சொல்லப்படக்கூடிய அந்த சூனியம், அந்த சூனியம் சம்பந்தமாக சர்ச்சை நடந்து கொண்டே இருந்தது. சூனியம் சம்பந்தமாக சர்ச்சை பேச்சு நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இந்த மதீனாவில் இருந்த யூதர்கள் எல்லாம் இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டதாக சொல்லி கொண்டு வந்தாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து தான் இது கற்றுக்கொள்ளப்பட்டு அப்படி வாழையடி வாழையாக வந்துக்கிட்டு இருக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடையத்திலிருந்து இந்த சூனியத்தை கற்று அது வாழையடி வாழையாக தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது அப்படின்ட்டு இந்த யூதர்கள், மதீனாவில் உள்ள யூதர்கள் பேசி கொண்டிருந்தாங்க. இதை பற்றி அவங்க பிரஸ்தாபித்து கொண்டிருந்தாங்க. அப்போ யூதர்கள் இந்த சூனியம் செய்கிறதுல கைதேர்ந்தவர்கள், அதில் ஆர்வமாக உள்ளவர்கள். யூதர்கள் சூனியம் செய்கிறதுல கைதேர்ந்தவர்களாக இருப்பாங்க, ஆர்வமாக இருக்கிறார்கள். இன்றும் கூட சொல்லப்படுகிறது, இன்றும் கூட இஸ்ரேலில் அந்த சூனியத்தை பற்றிய ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சூனியத்தின் மூலமாக நாம் இஸ்லாமியர்களுக்கு என்னென்ன இடையூறுகள் செய்ய முடியும் என்பதை பற்றியும் ஆய்வு செய்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அப்போ அந்த சூனியத்தின் மூலமாக அவர்கள் பல கெடுதிகளை, உலகத்திலே பல விளைவுகளை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள். இது இன்னைக்கு அல்ல, அது ஆரம்ப காலத்திலிருந்து அந்த யூதர்களிடத்தில் அந்த பழக்கம் இருக்கிறது. அப்போ மதீனாவில் அந்த சூனியத்தை பற்றி தாங்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து தான் இதை கற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து அப்படி தொடர்ந்து வாழையடி வாழையாக வந்திருக்குது, எங்களுக்கு அதன் மூலமாகத்தான் வந்துச்சு அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை மறுக்கும் விதத்தில், அப்போ யூதர்கள் எப்படியெல்லாம் பொய் சொல்கிறாங்க, எப்படியெல்லாம் மற்றவர்கள் மீது அவதூறு சொல்கிறாங்க, அபாண்டத்தை சுமத்துகிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். எப்படியெல்லாம் பொய் சொல்லுவாங்க, இல்லாததையெல்லாம் இருப்பதை போன்று காட்டுவார்கள். இப்போ இதை மறுக்கும் விதத்தில் தான் அல்லாஹ் இடையில இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி இடையில ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஷைத்தான்கள் எதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களோ, ஓதி காட்டினார்களோ அதை பின்பற்றினார்கள். இந்த யூதர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்ங்கிறவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி வந்தவங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துக்கு பின்னாடி வந்தவங்க. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உலகத்துடைய எல்லா பொருட்களையும் வசப்படுத்தி கொடுத்தாங்க, எல்லாவற்றையும் வசப்படுத்தி கொடுத்தாங்க. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சி காலத்தில் ஷைத்தான்கள் இவர்களுக்கு எதை ஓதி காட்டினார்களோ அதை இவர்கள் பின்பற்றினார்கள். அப்போ இவங்க அதை பின்பற்றிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு இப்போ உள்ள யூதர்கள் சொல்லி கொண்டு வர்றாங்க. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஒமா கஃபர சுலைமான், சுலைமான் குஃபுர் செய்யலைன்னு அவர் அல்லாஹ்வுக்கு நிராகரிக்கவில்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் குஃபுரு செய்யலை. அப்போ இந்த சூனியம் என்பது இருக்கிறதே அது ஒரு குஃப்ரான செயல். அதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மீது அபாண்டத்தை சுமத்துவதாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், ஒமா கஃபர சுலைமான், சுலைமான் அவர்கள் குஃப்ரு செய்யவில்லை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், வலாகின்ன ஷயாத்தீன கஃபரு, என்றாலும் ஷைத்தான்கள் தான் குஃப்ரு செய்து விட்டார்கள். யுஅல்லிமூன அன்னாஸ ஸிஹ்ர, சிஹ்ரை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். வமா உன்சில அலல் மலக்கைனி பி பாபில ஹாரூத வ மாரூத், இன்னும் பாபில் என்ற ஊரில் இருந்த 2 மலக்குமார்கள் மீது, 2 வானவர்கள் மீது எந்த ஒன்று இறக்கப்பட்டதோ, ஹாரூத் மாரூத் என்ற 2 வானவர்கள், அவர்கள் மீது இறக்கப்பட்ட ஒன்றையும் அவர்கள் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். இப்போ அந்த ஹாரூத் மாரூத் அதை பற்றி நான் அப்புறம் கடைசியில் விளக்கமாக சொல்லும்போது சொல்கிறேன், தர்ஜுமா அர்த்தத்தை மட்டும் சொல்ல முதல்ல. ஒமாயு அல்லிமானி மின் அஹதின், அந்த ஹாரூத் மாரூத் அவங்க யாருக்கும் எதையும் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். ஹத்தா யகூலா, இப்படி சொல்ற வர, இன்னமா நஹ்னு ஃபித்னத்துன், நாங்கள் ஒரு சோதனைக்காக வேண்டித்தான் இருக்கிறோம், சோதனைக்காக அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவர்கள் தான். ஃபலா தக்ஃபுர், எனவே எங்களிடத்திலிருந்து இந்த தவறான இந்த சூனியத்தை கற்றுக்கொண்டு நீங்கள் குஃப்ர் செய்து விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டுத்தான் இதை கற்றுக் கொடுப்பார்கள்.
ஃபயதஅல்லமூன மின்ஹுமா மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜிஹி. அப்போ அந்த 2 பேரிடத்துலேருந்து இவங்க சூனியத்தை கற்றுக்கொண்டு இவங்க தவறான விஷயங்களுக்கு அதை பயன்படுத்தினாங்க. எதுக்கு பயன்படுத்தினாங்க? எதை கொண்டு கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்த முடியுமோ அந்த ஒன்றை அவரிடத்திலிருந்து இவர்கள் கற்றுக்கொண்டார்கள். ஒமாஹும் பிதார்ரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லா. என்றாலும் அவர்களால் அதை கொண்டு யாருக்கும் எந்த இடையூறும் செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் யாருக்கும் எந்த இடையூறும் செய்ய முடியாது. மேலும் வயதஅல்லமூன மா யதுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும். இவர்கள் கற்றுக்கொண்டார்கள். எதை கற்றுக்கொண்டிருக்கிறாங்க? எதன் மூலமாக இவர்களால் யாருக்கும் அவர்களுக்கு எந்த இடையூறும் செய்ய முடியாதோ, எந்த பலனையும் தர முடியாதோ அதை இவர்கள் கற்றிருக்கிறார்கள். வலகத அலிமூ லமன் இஷ்தராஹு மாலஹு ஃபில் ஆஹிரத்தி மின் ஹலாக். இவர்கள் திட்டமாக அறிந்து வைத்திருக்கிறார்கள், இவர்கள் எதை தேர்ந்தெடுத்தார்களோ அது ஆகிரத்திலே இவர்களுக்கு எந்த பலனையும் தராது, ஆகிரத்தில் மறுமையில் எந்த நசீபையும் எந்த பங்கையும் இவர்களுக்கு பெற்று தராது. வலபிஸ மா ஷரவ் பிஹி அன்ஃபுஸஹும். இவர்கள் எதை தேர்ந்தெடுத்தார்களோ அந்த ஒன்று தங்களுக்காக தேர்ந்தெடுத்தார்களோ அது மிக கெட்டது. லவ் கானூ யஅலமூன். அவர்கள் அதை அறிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று அல்லாஹ் இதில் சொல்லி காட்டுகிறான். இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் சொன்னால், இதில் என்ன சொல்ல வர்றான் அல்லாஹ் ஜல்ல தஆலா அப்படின்னு சொன்னால், அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து தான் இதை கற்றுக்கொண்டோம்னு சொன்னாங்கல்ல, அதை மறுக்கிறதுக்காக அல்லாஹ் ஜல்ல தஆலா முதல்ல இந்த விஷயத்தை சொல்கிறான், இந்த ஆயத்தை சொல்லி காட்டுறான். அப்போ யூதர்கள் அவங்க யூத முனாஃபிக்கள் இருக்கிறவங்களே இவங்க சூனியம் செய்யக்கூடிய பழக்கங்கள் அவங்கள்ட்ட இருந்துச்சு மதீனாவில். நபி அவர்களுக்கு சூனியம் செஞ்சாங்க, நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் யூத முனாஃபிக் ஒருவன் தான் என்ன செஞ்சான்? சூனியம் செஞ்சான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்துட்டான், அதை விட்டு தன்னை பாதுகாத்து கொண்டார்கள் என்பது வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறது இருக்குதே, இது மிகப்பெரிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது சுமத்தரப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு அபாண்டமாக இருக்கிறது. இது ஒரு அவதூறாக இருக்கிறது. ஏண்டா சூனியம் செய்கிறது, சூனியத்தை ஹலால் அப்படின்னு நினைக்கிறது, அதை கற்றுக்கொள்வது, இதெல்லாம் குஃப்ரில் கட்டுப்பட்டது. அப்படிங்கும்போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அதை செய்வாங்க, ஒரு நபியாக இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறது. இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இவர்களுடைய விஷயத்தில் இந்த யூதர்கள் இருக்கிறாங்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நபியாகவே ஏற்றுக்கொண்டது கிடையாது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தையும் நபியாக அவங்க ஏற்றுக்கொள்ளலை. மாறாக அவர்களை அரசர்களாகத்தான் ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க உலகத்தில் ஆட்சி செஞ்ச 2 மன்னர்கள் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பக்கமாக, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பக்கம் ஷிர்க்கை கூட அவர்கள் இணைத்து சொன்னார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஷிர்க் செஞ்சாங்க, சிலை வணங்கினாங்க என்றெல்லாம் யூதர்கள் சொல்லி கொண்டிருந்தவர்கள். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகம் முழுவதும் ஆட்சி செஞ்சாங்கல்ல, இதை கூட அது அவர் சூனியத்தினால தான் இப்படி ஆட்சி செஞ்சார், உலகத்தில் எல்லாத்தையும் வசப்படுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சூனியத்தின் மூலமாக எல்லா வஸ்துக்கள் மீதும் ஆதிக்கம் செலுத்தினார் என்றெல்லாம் இந்த யூதர்கள் சொல்லி கொண்டிருந்தவங்க. ஆனால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட ஜபூர் வேதம் இருக்குல்ல, இந்த ஜபூர் வேதத்தில் உள்ள சில விஷயங்களையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சில விஷயங்களை பெற்று அதை மக்களுக்கு எடுத்து சில விஷயங்களை சொல்கிறாங்க. இப்போ அந்த உதாரணங்கள், சில நிகழ்வுகள், இவைகளையும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் தங்களுடைய பைபிளில் அதையும் இணைச்சிக்கிட்டாங்க. இவங்க நபின்னு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களாம், இவங்கள நபின்னு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவர் சிறுக்கு செஞ்சாருன்னா வெளியே சொல்கிறது, ஆனால் அதில் உள்ள விஷயங்களை எடுத்து தங்களுடைய பைபிளில் இதில் இணைச்சி கொண்டாங்க. இப்படிலாம் அவர்களுடைய வரலாறு, யூதர்களுடைய வரலாறு. அதாவது அவர்களுடைய அந்த யூதர்களுடைய மோசமான செயல்கள் எப்படி இருந்துச்சுங்கிறதுக்கு இதுவெல்லாம் உதாரணங்கள். யூதர்களுடைய இன்னைக்கும் அப்படி தான் செய்கிறாங்க. அவருடைய மோசமான செயல்கள், திருட்டுத்தனமான செயல்கள். அப்போ அடுத்தவர்கள் மீது பழிய போடுறது. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இவங்க ஏற்றுக்கொள்ளாது. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இதை கற்றுக்கொண்டோம் எப்படி சொல்லுவாங்க? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தையே ஏற்றுக்கொள்றது இல்லை, நபியாக ஏற்றுக்கொள்ளலை, பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்ட்டு இங்கே பொய் சொல்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களை என்னமோ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்தது பூரா இவங்க பின்பற்றி நடக்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா
அதுதான் சொல்லி காட்டுறான். இவங்க வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கற்றுக்கொள்ளல, சில சைத்தான்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டாங்க. அவங்கள சைத்தான் சொல்றான் அல்லாஹ். இவங்களுடைய முன்னோர்கள் அந்த சூனியத்தை வாழையடி வாழையாக கற்றுக் கொடுத்து கொண்டு வந்தாங்க. அவங்க எங்கே கற்றாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க கற்றுக்கொண்டது 2 மலக்குமார்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டார்கள். அந்த 2 மலக்குமார்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பூமியில் அனுப்பி வச்சான். அந்த மலக்குமார்களுடைய விஷயத்தை சொல்லப்படுது, அவங்க பூமியிலே வாழ்ந்த மலக்குமார்கள், அல்லாஹ் பூமியிலேயே இருக்கும்படி அனுப்பி வச்சுட்டான். அவர்கள் மறைவான மனிதர்கள் என்றும் மக்களால் சொல்லப்பட்டுச்சு. அந்த அளவிற்கு அவங்க மனிதர்களை போன்றே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், இருந்து கொண்டிருந்தார்கள். இப்போ பாபில் என்ற ஊரில் அல்லாஹ் அனுப்பி வச்சான். பாபில் அதாவது இது ஈராக்கில் உள்ளது, பாபிலோன்னு சொல்லப்படுது. ஈராக்கில் உள்ள அந்த ஊர். அந்த ஊரில் சூனியம், அதாவது அதுக்கு முன்னாடியே சூனியம் இருந்துச்சு. ஏண்டா யூதர்கள் ஆரம்ப காலத்தில் வந்து அந்த சூனியத்தை நடைமுறையில் வச்சுருந்தாங்க. அந்த சூனியம் என்பது இருந்து கொண்டிருந்துச்சு. அந்த சூனியம் அது ஈராக்கில் உள்ள அந்த பாபிலோன் என்ற ஊரில் வந்து ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு. சூனியம் என்பது, சூனியம் எந்த அளவிற்கு பிரபலமாக இருந்துச்சுன்னா, அந்த சூனியம் செய்கிறத பார்த்து மக்கள் எல்லாம் அப்படியே மயங்கி போயிடுவாங்க. சில பேர் இப்போ அந்த மேஜிக் காட்டுறதை பார்த்து அப்படியே அதில் மயங்கி போகிறவங்க, அது மாதிரி சூனியத்தை பார்த்து மக்கள் மயங்கி போயிருந்தாங்க. அது மாதிரி அந்த சூனியம் செய்யக்கூடியவர்களை பெரிய பரிசுத்தவான்களாக, பெரிய இறைநேசர்களை போன்று மதித்தாங்க. இறைநேசர்களை போன்று இன்னைக்கு வந்து மாயாதலங்கள்னால மந்திர தந்திரங்கள் மூலமாக சில வித்தைகளை காட்டுறவங்களை போய் பெரிய பாபாக்கள் என்றும் இன்னைக்கு மதிக்கிறாங்கல்ல. அதை மாதிரி சூனியம் செய்யக்கூடியவங்களை அந்த பாபிலோன் நகரத்து மக்கள் எப்படி நினைச்சாங்கன்னா, ரொம்ப பரிசுத்தமான, ரொம்ப உயர்ந்தவர்கள் இவங்கெல்லாம். ஏதோ இவர்களுக்கு மறைமுகமான சக்தி இருக்குது, இவங்களுக்கு மறைமுகமான சக்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவர்கள் நம்பி வந்தாங்க, அந்த சூனியம் செய்யக்கூடியவர்களை. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நேரத்தில் தான் இந்த 2 மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்பி வச்சான். 2 மலக்குமார்களை எதுக்கு அனுப்பி வச்சான் அப்படின்னு சொன்னால், இப்போ இவங்களுக்கு மத்தியில் சூனியம் செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப உயர்வாக கருதப்படுறதுனால இவங்களுக்கும் சூனிய செய்யக்கூடியவர்களை போன்றே எல்லாம் அனுப்பி வச்சான். சூனியம், அதாவது சூனியத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களை போன்றே. ஏட்டா அப்போ தான் இவங்களை நெருங்குவாங்க மக்கள். இவங்க பரிசுத்தவான்கள், இவங்க பெரிய உயர்ந்தவர்கள் அப்படின்ட்டு. இப்போ இந்த மலக்குமார்களுக்கு அல்லாஹ் எதற்காக அனுப்பி வச்சார் சொன்னால், அதாவது இந்த மக்கள் வந்து எப்படி நபிமார்களுடைய முஅஜிஸாக்கள் அற்புதங்கள் இருந்ததோ அது போன்று சூனியத்தையும் கருதி வந்தாங்க. 2க்கு மத்தியில் அவங்க வித்தியாசப்படுத்தி பார்க்காம நபிமார்களுடைய முஅஜிஸாக்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டப்பட்டுச்சு. பல அற்புதங்களை அவங்க நிகழ்த்தி காட்டினாங்க அல்லாஹ்வுடைய உத்தரவின் மூலமாக. இது மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினாங்க. இதை மாதிரி இந்த சூனியம் என்பது இருக்குது, இதன் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த ஒரு வித்தியாசமான நிகழ்வுகள், அற்புதங்கள், இவைகளையும் நபிமார்களுக்கு அருளப்பட்ட முஅஜிஸாக்களையும் ஒன்றாக கருத ஆரம்பித்தாங்க. 2ஐயும் ஒன்று மாதிரி கருத ஆரம்பித்தாங்க அந்த மக்கள். அந்த அளவிற்கு சூனியம் என்பது அந்த நகரத்தில் ரொம்ப பரவலாக இருந்துச்சு. இப்போ அல்லாஹ் அதனால் 2 மலக்குமார்களை அனுப்பி சூனியத்திற்கும் முஅஜிஸாவிற்கும் மத்தியில் வித்தியாசப்படுத்தி காட்டணும் இவங்களுக்கு. முதலாவது விஷயம், சூனியம் வேறு, நபிமார்களுக்கு அருளப்பட்ட முஅஜிஸா வேறு. சூனியம் என்பது அது தவறானது, முஅஜிஸா என்பது அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அல்லாஹ்வுடைய வல்லமையை நிரூபிக்கக்கூடியது. இதை மக்களுக்கு உணர்த்தி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 2 மலக்குமார்களை அனுப்பி வச்சான். அந்த 2 மலக்குமார்களுடைய பேர் தான் ஹாரூத் மாரூத். அல்லாஹ் குர்ஆன்ல அதான் சொல்றான், வமா உன்சில அலல் மலக்கைனி பி பாபில ஹாரூத்த வ மாரூத். பாபிலோன்ல இருந்த 2 மலக்குமார்கள் மீது இறக்கப்பட்ட ஒன்று. ஹாரூத் மாரூத் என்ற அந்த 2 மலக்குமார்கள் மீது இறக்கப்பட்ட ஒன்றையும் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அதையும் செஞ்சாங்க, கற்றுக் கொடுத்தார்கள், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ அதனால் இந்த மலக்குமார்கள் அந்த சூனியத்தை கற்றுக் கொடுப்பவர்கள் போலவே அந்த ஊரில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இப்போ இவங்க சூனியத்தை கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே மக்கள் எல்லாரும் கூட்டமாக இவங்கள்ட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏண்டா எல்லாத்துக்கும் அந்த சூனியத்து மேலே ஒரு மோகம் இருந்துச்சு. நம்மளும் இது மாதிரி ஒரு அற்புதங்களை நிகழ்த்தி காட்டணும், வித்தியாசமான செயல்களை செய்யணும், எல்லாத்துக்கும் அந்த ஆசை வரும்ல. சூனியத்தின் மூலமாக அதாவது ஏதாவது ஒன்று செய்யணும், இது மாதிரி அற்புதங்களை.
அப்படின்ட்டு ஆசை எல்லாத்துக்கும் இருந்துச்சு. அப்போ அதை கற்றுக் கொடுக்கறது யார் அப்படின்னா, இப்போ ஹாரூத் மாரூத் 2 மலக்குமார்கள் இங்கே இருக்கிறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்ன உடனே எல்லாரும் என்ன செஞ்சாங்க, இங்கே வந்தாங்க, இந்த மலக்குமார் இடத்துல வந்தாங்க. இப்போ அல்லாஹ் இதில் சொல்லி காட்டுகிறான், ஒமா யுஅல்லிமானி மின் அஹதின். அவங்க அப்படி இவங்க வற்புறுத்தி இவங்க அதனுடைய பாதிப்புகளை எடுத்து சொல்லுவாங்க, சூனியத்தினுடைய பாதிப்புகளை எடுத்து சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் உங்களை சோதிப்பதற்காக வேண்டித்தான் வந்திருக்கிறோம், உங்களை சோதிப்பதற்காக வந்திருக்கிறோம் என்பதாக சொல்லுவாங்க. உங்களை சோதிக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை கற்றுக் கொடுப்பாங்க. அதாவது இதில் தங்கள் வேலையை அவங்களுடைய வேலை தான், அந்த மலக்குமார்களுடைய வேலை என்ன, மக்களுக்கு சூனியத்தினுடைய பாதிப்பை எடுத்து சொல்லணும், அதே நேரத்தில் அவர்களை சோதிக்கவும் செய்ய வேண்டும். இவர்களில் யார் இவங்க பேச்சை கேட்டு உண்மையை விளங்கி அதன்படி அதில் உறுதியாக இருக்கிறாங்க, உண்மைக்கு வர்றாங்க, உண்மையின் பக்கம் வர்றாங்க அப்படிங்கிறதையும், அதே மாதிரி இந்த சூனியத்தின் பக்கம் இந்த தவறான பழக்கங்களை கடைபிடித்து குஃப்ரு செய்கிறாங்க அப்படிங்கிறத பிரித்து காட்டணும், அதை சோதிக்கணும் அப்படிங்கிறதும் அவர்களுடைய நோக்கம். அல்லாஹ் இவர்களை அனுப்பி வச்சதனுடைய, இவர்களுக்கு அந்த சூனியத்தை கற்றுக் கொடுத்ததனுடைய நோக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் அல்லாஹ் சொல்றான், ஒமா யுஅல்லிமானி மின் அஹதின், இவர்கள் யாருக்கும் சூனியத்தை கற்றுக் கொடுக்க மாட்டார்கள், ஹத்தா யக்கூலா. இப்படி சொல்லுவாங்க, முதல்ல சூனியத்தை கற்றுக் கொடுக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க, இன்னமா நஹ்னு ஃபித்னத்துன், நாங்கள் சோதிக்கிறதுக்காக வேண்டியே இருக்கிறோம், நாங்கள் உங்களை சோதிக்கிறதுக்காக வேண்டியே இருக்கிறோம். ஃபலா தக்ஃபுர், நீங்கள் என்ன செய்யாதீங்க, இதை கற்று இதை பயன்படுத்தி நீங்கள் குஃப்ர் செய்து விடாதீர்கள், இதை கற்று இதை பயன்படுத்தி குஃப்ர் செய்து விடாதீர்கள் என்று சொல்லித்தான் அவங்க என்ன செய்வாங்க, அப்புறம் கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ இதை கற்று யார் தீனை பாதுகாக்கிறாங்க, யார் தீனை நாசமாக்குறாங்க அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம்னு சொல்லுவோம். யார் தீனை பாதுகாக்கிறாங்க, யார் தீனை நாசமாக்குறாங்க அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாம ரூஹுல் மஆனி என்று ஒரு பிரபலமான குர்ஆனுடைய விரிவுரை, அதில் அவங்க சொல்கிறாங்க, இந்த 2 மலக்குமார்களும் சிஹரை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இறக்கப்பட்டார்கள். இப்திலா மினல்லாஹ் லின்னாஸ், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஜனங்களை சோதிப்பதற்காக. ஃபமன் தஅல்லம வ அமில பிஹி கஃபர், யார் இதை கற்று அந்த சூனியத்தின்படி அமல் செஞ்சாங்களோ அவங்க காஃபிராகி விடுவார்கள். வமன் தஅல்லம வ தூக்கிய அமலஹு சபத அலல் ஈமான், யார் அதை கற்று அதை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்வார்களோ அவர்கள் ஈமான்ல உறுதியாகி விடுவார்கள். ஆகா, இது பெரிய மோசமான செயல் அப்படின்னு சொல்லி தன்னை அதை விட்டு பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் ஈமான்ல உறுதியாகி விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி அந்த ரூஹுல் மஆனி என்ற குர்ஆனுடைய விரிவுரையில அந்த ஆசிரியர் சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகை பற்றி கற்றுக் கொடுத்தாங்க. இதில் குறிப்பாக அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க கற்றுக்கொண்ட விஷயம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், அல்லமூன மின்ஹுமா மாய் ஃபர்யகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜிஹி, கணவன் மனைவிக்கு மத்தியில் எதை கொண்டு பிரிவினை ஏற்படுத்த முடியுமோ, சண்டையை மூட்டி விட முடியுமோ, அவர்களுக்குள்ள மனஸ்தாபங்களை ஏற்படுத்த முடியுமோ அதை கற்றுக்கொண்டார்கள். அதை கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்த ஆரம்பித்தாங்க மக்களுக்கு மத்தியில். ஏன்னா இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு செயல். கணவன் மனைவிக்கு மத்தியில் வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் நடந்து கொள்வது, அப்படி வெறுப்பை ஏற்படுத்தும் விஷயங்களே அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துவது இருக்கிறது. இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு செயல், ரொம்ப அல்லாஹ் வெறுக்கக்கூடிய செயல், ஷைத்தானுக்கு ரொம்ப பிரியமான செயல். கணவன் மனைவிக்கு மத்தியில் மனஸ்தாபத்தை ஏற்படுத்துவது என்பது ஷைத்தானுக்கு ரொம்ப பிரியமான செயல். அதனால தான் முஸ்லீம் ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷைத்தான் தினசரி கடலுக்கு மேலே தன்னுடைய சிம்மாசனத்தை, இப்லீஸ் கடலுக்கு மேலே சிம்மாசனத்தை அமைத்து ஷைத்தான்களிடத்துல தினசரி கார்குசாரி கேட்பான். அதாவது அவங்க என்னென்ன ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத, அவர்களுடைய செயல்பாடுகளை பற்றி விசாரிப்பான் தினசரி. அப்போ ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு விசாரிப்பான். விசாரிக்கும் போது நீ என்ன செஞ்ச, யாரெல்லாம் நான் இப்படி இன்ன காரியத்தை செஞ்சேன், ஒருத்தனை மது அருந்த வச்சுட்டேன், ஒருத்தனை திருட வச்சுட்டேன், இப்படிலாம் சொன்ன உடனே போப்பா இதெல்லாம் ஒரு பெரிய செயலா அப்படின்னு தள்ளி விட்டுருவான். அப்போ ஒருத்தர் வருவான், ஒரு ஷைத்தான், யாரெல்லாம் நான் ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டையை மூட்டி விட்டு அவர்களுக்கு மத்தியில் பிரிச்சுட்டேன். அப்போ ஷைத்தான் எந்திரிச்சு தன்னுடைய சிம்மாசனத்தை, இப்லீஸ் எந்திரிச்சு என்ன செய்வானா, அவனை கட்டி அணைச்சி சபாஸ் சபாஸ் நீ செஞ்சது மிகப்பெரிய ஒரு செயல்னு சொல்லுவான், மிகப்பெரிய ஒரு நல்ல செயலை செஞ்சுட்டு வந்திருக்கிற. அப்போ ஷைத்தானுக்கு இது ரொம்ப பிரியமான செயல். கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய செயல்ங்கிறது ஷைத்தானுக்கு ரொம்ப பிரியமான செயல்.
கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால எச்சரிக்கையாக இருக்கணும். நாம் அந்த விஷயத்துல சின்ன விஷயங்கள், எதுக்கும் உதவாத, கதைக்கு உதவாத சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு பெரிய பிரச்சனையாக பூதகாரமாக ஆயிடும். இது நாம் உலகத்தில் நடைமுறையில பார்க்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டையிட்டு கணவன் மனைவி மத்தியில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு கடைசியில பிரிவினை வரை சென்று விடுகிறது. ஏன்டா இது சைத்தானுக்கு ரொம்ப பிரியமான செயல். அதனால சின்ன விஷயத்தை பட்டு தேனை தொட்டு வைக்கிறது தான் அவனுடைய வேலை. அதுக்கு பிறகு பார்க்க வேண்டியதுனா சைத்தான் செஞ்சுருவான், தேனை மட்டும் தொட்டு வச்சுட்டு போயிடுவான். அதுக்கு பிறகு அது பெரிய புதகாரமாக வெடிச்சிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப அந்த விஷயத்தை இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை கண்டுபிடிச்சு அதை கற்றுக்கொண்டு அதுல அதை செயல்படுத்துறதுக்கு ரொம்ப முயற்சி செஞ்சாங்க. அதை செயல்படுத்துவதில் இவங்க ரொம்ப பாடுபட்டாங்க. அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால இவங்க சூனியத்தை கற்றுக்கொண்டார்கள். அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான், இது இவங்க கற்றுக்கொண்டதுனால, இவங்க செஞ்சதுனால இது இவங்களுடைய நாட்டப்படி மட்டும் நடந்தது, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடக்கும். இவங்களால எதுவும் செஞ்சிட முடியாது. அப்ப அல்லாஹ் அவர்களை சோதிப்பதற்காக, யாருக்கு எதன் மீது பிரியம் இருக்கோ அதில் மூழ்க வச்சு அல்லாஹ் அவர்களை சோதிக்கிறான். அவர்கள் அதிலே மூழ்க வச்சுனா, பாவத்திலே மூழ்க வச்சுனா. ஒருத்தர் பாவத்தின் மீது ரொம்ப பிரியம் கொண்டுட்டார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவர் பாவத்துக்குரிய வாசலை திறந்து விட்டுருவான். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் அது நடக்குது. நாம முதல்ல இந்த விஷயத்தை நம்பணும். நாம நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம். அல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நன்மை தீமை எல்லாமே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இருக்கிறது என்பதை நாம் ஈமான் கொண்டவர்கள். அப்ப நன்மையை படைத்ததும் அல்லாஹ் தான், தீமையை படைத்ததும் அல்லாஹ் தான். நல்லதை படைத்ததும் அல்லாஹ் தான், கெட்டதை படைத்ததும் அல்லாஹ் தான். எதற்காக ரெண்டையும் படைச்சான்னு சொன்னா, யார் நன்மையை எடுத்துக்கொள்கிறார், யார் தீமையை எடுத்துக்கொள்கிறார் சோதிப்பதற்காக. வெறும் நன்மையே படைச்சிட்டான், நன்மையை மட்டும் எடுத்துக்கிட்டார், இது பெரிய திறமை இல்லை. ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு நீ நல்லதை எடுக்கிறியா தீயதை எடுக்கிறதையா அல்லாஹ் பார்க்கணும். அப்ப அந்த அடிப்படையில் அந்த மலக்குமார்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்து அல்லாஹ் அனுப்பி வச்சான். கற்றுக்கொடு, யார் அதில் உஷாரா இருக்கிறாங்கிறது பார்க்கலாம். இது நம்முடைய சோதனைக்காக வந்திருக்கு, அதனால நம்ம இதை விட்டு தவிர்த்து கொள்ளணும்னு உஷாரா இருக்கிறாங்களா, அல்லது இதை கண்டு இதில் மயங்கி போய் அதை எடுத்து அதை நடந்து அதை வழிகட்டில் போறாங்கன்னு பார்க்கலாம். சோதனைக்காக அனுப்பி வச்சான். அந்த அடிப்படையில் இந்த மலக்குமார்கள் கற்றுக் கொடுத்தாங்க. அதை கற்றுக்கொண்டு வந்தவர்கள் தான் யூதர்கள். கற்றுக்கொண்டு வந்துட்டு இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எங்களை கற்றுக் கொடுத்தாங்கன்னு இங்கே என்ன செய்யறாங்க, பரப்பி விடுறாங்க மதீனாவில் உள்ள யூதர்கள். அதனால அந்த சூனியத்தை கொண்டு யாரும் எந்த இடையூறும் செய்ய முடியாது. இவங்க தேர்ந்தெடுத்த அந்த விஷயம் இருக்குது, இவர்களுக்கு எந்த பலனையும் தராது, ஆகிரத்துல எந்த பலனையும் தராது. அதன் மூலமாக இவர்களுக்கு பெரிய நஷ்டம்தான் ஏற்படும். அதை அல்லாஹ் சொன்னா, அவளை பெருசமா ஷரோபியாகவும் தங்களுக்காக அவள் தேர்ந்தெடுத்து கொண்டது இருக்குது, அது மிக மிக கெட்டது, அவர்கள் அதை விளங்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த விஷயங்களை நாம் முதல்ல விளங்கணும். அந்த யூதர்களுடைய சூழ்ச்சிகளை விட்டும் நாம் அவர்களுடைய சூழ்ச்சிகளை விளங்கி அவர்களுடைய சூழ்ச்சிகளை விட்டும் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ளணும். யூதர்களுடைய சூழ்ச்சிகள் பல விதத்தில் பாவங்களை நமக்கு மத்தியில் அந்த பாவங்களுக்கு மேலே தேனை தடவி இன்பமாக காட்டி நம்மளை எல்லாம் அதில் இழுத்து உள்ள சிக்க வைக்கிறதுக்கு தான் முயற்சி செய்வாங்க. அதை விட்டும் நம்மை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த யூதர்களுடைய சூழ்ச்சிகளை விட்டும் அவர்களுடைய அந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் தன்மைகள் இவைகள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நல்ல பண்புகளை நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அவைகள் படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அநேகமாக ஒரு ஷரியத் பாதுகாப்பு பேரவையினுடைய பயான் நிகழ்ச்சி இருக்குது சுங்கம் பள்ளிவாசல்ல. அதனால் அடுத்த வாரம் தஃப்சீர் நடக்காது. அதற்கு அடுத்து 2 வாரங்கள் தொடர்ந்து மௌலித் ஆரம்பமாகுது. அதனால் ஒரு 3 வாரங்கள் தஃப்சீர் நடத்த முடியாது. அந்த 3 வாரங்களுக்கு பின்னாடி இன்ஷா அல்லாஹ் தஃப்சீர் நடக்கும். அந்த வாரங்களில் இந்த சூனியத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக அதை பற்றி அதனுடைய உண்மை என்ன, அந்த சூனியத்தை பற்றி என்னங்கிறது ஒரு சுருக்கமாக சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி சொல்கிறாங்க குர்ஆனுடைய விரிவுரைகளில். அது தெரிஞ்சுக்கிறது நல்லது. நம்ம அந்த சூனியத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்காக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்வோம். அல்லாஹ் குர்ஆனின்படி வாழக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.